இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான டாபிக் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீட் எக்ஸாம் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஹியூமன் ஃபிசியாலஜியில் வந்து 20% ஆஃப் த கொஷின்ஸ் இதில் வந்து கேட்கப்படும். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எலாபரேட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வாங்க. ஓகேங்களா? நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி நம்மளுக்கு வந்து ஜீரணம் ஆகுது, அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபுட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காம்பனண்ட். பிகாஸ் ஃபுட் தான் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி அண்ட் ஆல்சோ த நியூட்ரியன்ஸ். ஸோ நம்மளுக்கு ஃபுட் மூலியமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாமே வரும். ஸோ எப்படி நம்ம வந்து சாப்பிட்ற உணவு, the larger molecules, that is complex molecules, will be broken down into smaller particles, that is called as the digestion. So we'll start with mouth. You know, mouth is used for chewing and churning of the particles. So நம்ம வந்து சாப்பிட்ற உணவு இதில் பார்த்தீங்கன்னா மவுத்தில் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா there are teeth. Okay, there are 32 permanent teeth. Okay, இந்த teeth வந்து they are divided into 4 types. Okay, that is one is incisors, another one is canine, premolars and molars. It is given in the formula as 2123 divided by 2123. That means நம்மளுக்கு இருக்கிற அந்த teeth பார்த்தீங்கன்னா 2 types of teeth are incisors teeth and one type is canine teeth. Incisor ஃப்ரண்ட்ல இருக்கிற teeth and one type is canine and 2 types are premolar and 3 types of teeth are molar teeth. And what is the purpose of this teeth? This purpose of this teeth is உங்களுக்கு தெரியும் used for biting and making the larger particles into smaller particles. So அதுக்கு தான் நம்ம வந்து it is used. Then next, after chewing, it enters into the parotid gland. Parotid gland is the largest gland. Okay, that's a salivary gland. சலைவானா உங்களுக்கு தெரியும், அது வந்து எச்எல். ஓகேங்களா? ஸோ இந்த லார்ஜஸ்ட் கிளாண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் இருக்கும். இது எங்கேருந்து உங்களுக்கு வந்து சலைவா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படி வேர் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட்? இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த சீக்ஸ், தென் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த லோவர் ஜாஸ், ஓகே, அண்ட் ஆல்சோ பிலோ த டங். So there are the saliva is produced through 3 types. So what is the purpose of this saliva? Because saliva has an enzyme called salivary amylase and also lysozyme. This salivary amylase is used for the conversion of the larger particles into the smaller particles. நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நம்மளுக்கு பார்ட்டிகல்ஸை ஸ்மால் பண்ணுறதுக்கு இந்த என்சைம் வந்து யூஸ் ஆகுது. எப்படி நம்ம வந்து அது சலைவாவோட மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இன்டேக் உள்ளே போகிறதுக்கு இந்த salivary amylase it is useful. And lysozyme is used for prevention of bacteria. ஸோ எனி இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நோயின்மையை தடுக்கிற சக்தி வந்து இந்த லைசோசைம்ஸ் நம்மளுக்கு யூட்டிலைஸ் ஆகுது. ஸோ தீஸ் 2 are the salivary and the lysozymes enzymes are present in the salivary glands. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ், ஸோ நம்ம வந்து சாப்பிட்ற உணவு இட் கோஸ் த்ரூ த மவுத், தென் இட் யூஸிங் த டீத் we are tearing and making into smaller particles, then it is going through the parotid gland, that is the salivary glands. When it reaches the salivary glands, then it is churned and enters into the pharynx. Next part, mouth kaduthu pharynx. Idu tube which enter, it is the back side of the neck. So enters through the pharynx, then it reaches the esophagus tube. Esophagus tube அப்படினா உங்களுக்கு அந்த டியூப் மூலமா தான் அந்த உணவு எல்லாமே உங்களுக்கு பாஸ் ஆகும் through the esophagus tube. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த esophagus tube அப்புறம் நெக்ஸ்ட் இட் பாசஸ் இன்டு த எங்கே போகும் அப்படி உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் J-shaped sac. I think you know what is J-shaped sac, that is the stomach. இதுக்கப்புறம் esophagus tube மூலமா அந்த நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து போகிறது வந்து ஸ்டொமக் ரீச் ஆகுது, வயிற்றுக்கு போகுது. அந்த வயிற்றில் என்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்குது அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டொமக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா there are 4 types. இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து உங்களுக்கு 4 types, அவுட்டர் வால், இன்னர் வால் அண்ட் ஆல்சோ த நெக்ஸ்ட்டு ஸ்டொமக்லேருந்து வர்ற உணவுகள் எல்லாமே உங்களுக்கு ஸ்மாலர் இன்டெஸ்டைன் இட் ரீச்சஸ். ஸோ ஸ்டொமக் அப்புறம் இட் கோஸ் இன் டு த ஸ்மாலர் இன்டெஸ்டைன் போகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து உங்களுக்கு வந்து லார்ஜர் இன்டெஸ்டைன் அண்ட் நெக்ஸ்ட் இட் ரீச்சஸ் த்ரூ த ரெக்டம் அண்ட் பாசஸ் அவுட் டிஸ்சார்ஜ் ஆஸ் ஃபீக்கஸ் த்ரூ ஆனஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ், சிம்பிள் ஓவரால் வியூ. ஸோ இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் எப்படி வந்து நம்மளுக்கு means food is passed through our mouth and teeth are used for tearing and making it to smaller particles, then it reaches the parotid gland, that's the largest salivary gland. And the saliva மூலமா நம்மளுக்கு வந்து next it reaches the esophagus tube
இந்த ஈசோஃபேகஸ் டியூப் இடையில வந்து ஒரு விண்ட் பைப் அப்படின்னு இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எபிகோட்டிஸ். இட் இஸ் யூஸ்டு ஃபார் நம்ம சாப்பிட்ற உணவுல வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் என்டரிங் இன்டு த விண்ட் பைப். ஸோ எந்த கிளாண்ட் நம்மளுக்கு வந்து தடுக்கும் அப்படின்னா எபிகோட்டிஸ் அப்படின்ற அந்த கிளாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்டரிங் இன்டு த விண்ட் பைப், உணவு வந்து நேராக நம்மளுக்கு தான் வரணும் ஈசோஃபேகஸ் டியூப் டு த ஸ்டொமக் இட் ரீச்சஸ். அப்படி வர்றதுக்கு வந்து இந்த எபிகோட்டிஸ் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஒரு தடுப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் அந்த ஸ்டொமக்கில் தான் நம்மளுக்கு வந்து கார்போஹைட்ரேட் ஃபேட்ஸ் கன்வெர்டட் இன்டூ அண்ட் டைசாக்கரைட்ஸ் ஆர் மோனோசாக்கரைட்ஸ் த்ரூ அண்ட் என்சைம்ஸ். எப்படி அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஸ்டொமக் பற்றி தனி ஒரு கிளாஸாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று ஸ்டொமக்ஸ் உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராசஸ் இட் டேக்ஸ் அபவுட் 4 to 5 hours. நம்ம நினைக்கிறோம் சாப்பிட்ட உணவுகள் உடனே வந்து டைஜஸ்ட் ஆகிட்டு அன்டைஜஸ்ட் ப்ராடக்ட்ஸாக ரிலீஸ்ட். பட் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து 10 மினிட்ஸில் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இட் டேக்ஸ் நியர்லி 24 hours டு டைஜஸ்ட். டைஜஷனுக்கு 24 hours ஆகுது. பிகாஸ் இன் ஈச் பார்ட் பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் சம் ஹவர்ஸ். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தானே அன்டைஜஸ்ட் ஃபுட்டு நிறைய உணவுகள் இமிடியேட்டாக நம்ம சாப்பிட்றோம். ஸோ அது நீங்கள் பண்ணாமல் இட் டேக்ஸ் சம் டைம் அண்ட் ஹாவ் த ஃபுட். ஸ்டொமக் ரீச் ஆனதுக்கப்புறம் இட் கேரிஸ் அபவுட் 4 to 5 hours ஃபார் டைஜஷன். நெக்ஸ்ட் இட் ரீச்சஸ் த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல் பெருகுடல். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மஸ்குலர் கான்ட்ராக்ஷன்ஸ் மூலமாக என்ன ஆகும்னா ஸ்டில் இட் இஸ் ப்ரோக்கன் இன்டு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ். அந்த ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் பிரேக் ஆகிட்டு இட் ரீச்சஸ் த லார்ஜர் இன்டெஸ்டைன். அந்த லார்ஜர் இன்டெஸ்டைனில் வந்து உங்களுக்கு இங்கே என்ன ஆகும்னா இட் இஸ் செப்பரேட்டட். உங்களுக்கு வந்து இந்த இதில் ஸ்மாலர் இன்டெஸ்டைனில் இருந்த வர வாட் எவர் இட் இஸ் செப்பரேட்டட் இன் த லார்ஜர் இன்டெஸ்டைன் அண்ட் இட் இஸ் ரிலீஸ்ட் ஆஸ் அன் யூரின் அண்ட் ஆல்சோ another one is feces. So this is about the digestive system. And here you can see about the liver. உங்களுக்கு வரும் stomach இருக்கு, large intestine, rectum. What about the liver? Okay, the liver where it produces the bile duct. லிவரில் தான் உங்களுக்கு பைல் ஜூஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. நீங்கள் என்னைக்கா நினச்சிருக்கீங்களா எப்படி நம்ம சாப்பிட்ற உணவு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது, மீன்ஸ் ரைஸ் ஆர் வீட் எல்லாமே எடுத்துக்கிறோம். பட் எங்கே இந்த உணவுகள் வந்து ரத்தமாக மாறுது, ஹவு இட் இஸ் சேஞ்ச்ட், உங்களுக்கு அந்த கேள்வி வந்திருக்கும். எங்கே அப்படின்னா இட் ப்ராசஸ் அக்கர்ஸ் இன் த லிவர். ஸோ லிவரோட கலருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ லிவரில் தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ராசஸ் நடக்குது பை யூஸிங் த சம் என்சைம் தட் இஸ் பைல் டக்ட் அப்படின்றது பைல் ஜூஸ் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து நம்மளை சாப்பிட்ற உணவில் மிக்ஸ் ஆகிட்டு இட் செப்பரேட்ஸ் யூஸிங் சம் என்சைம்ஸ். இப்போ கார்போஹைட்ரேட்ஸை வந்து பிரிக்கும், டைசாக்கரைட்ஸ் மோனோசாக்கரைட்ஸ் அண்ட் ஃபேட்ஸை வந்து சால்யுபிள் அப்படி பிரிக்கிறது வந்து சம் என்சைம்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த லிவர். ஸோ தட் அந்த லிவர்லேருந்து நம்மளுக்கு பிளட் ஸ்ட்ரீம் மூலியமாக த நியூட்ரியன்ஸ் அண்ட் எவ்ரி திங்ஸ் ஆர் பாஸ்ட் அண்ட் இட் இஸ் கேரிட் டு த ஹார்ட். ஸோ இதோட இந்த லிவரோட வெயிட் உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியுமா? இட் இஸ் அபவுட் 1.2 to 1.5 kg. இந்த லிவரோட வெயிட் நம்மளுக்கு உடம்புல இருக்குது பார்த்தீங்கன்னா 1.2 to 1.5 kg. அண்ட் இந்த ஹோல் ப்ராசஸ் உங்களுக்கு கேரி ஆகிறதுக்கு இதுக்கு உங்களுக்கு வந்து அந்த லென்த் ஆஃப் தட் ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் ஆல்சோ ஈசோஃபேகஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் 7 meters இன் லென்த். ஸோ ஒன்லி இட் டேக்ஸ் அபவுட் 24 hours to digest your food particles. So in next class we'll see about the enzymes and its chemical reactions in liver, stomach and intestine and how it is digested and undigested foods are released. Thank you.